கடற்கரைக்கு நாம் செல்லும் வேளையில் யாரேனும் கடலில் மூழ்கினால் அவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் விளக்குகிறார் மீட்பு பயிற்சி வீரர் தருண். ஒருத்தவங்க கடலில் மாட்டிக்கினா நம்ம உடனே தண்ணியில் இறங்கி அவங்கள காப்பாற்றக்கூடாது. ஏன்னா அவங்க கூட நம்மளும் சேர்ந்து முழுகிடலாம். ஸோ என்ன பண்ணோன்னா ஒன்லி நாட் அ குட் ஸ்விம்மர், அ ஸ்ட்ராங் ஸ்விம்மர். ஸ்விம்மிங் நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சால் தான் உள்ளே போகணும். ஸ்விம்மிங் ஓரளவுக்கு தெரிஞ்சால் நம்ம லைஃப்பை ரிஸ்க் பண்ணி அவங்கள காப்பாற்றக்கூடாது. ஏன்னா அவங்க முழுகி போகும்போது சேர்ந்து நம்மளும் உள்ளே போயிடலாம். கடலில் நீச்சல் பண்ணுறது வேறு, ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் பண்ணுறது வேறு. ஸ்விம்மிங் பூலில் இவ்வளோ டேஞ்சர் இல்லை. ஆனால் கடல் நம்ம மதிக்கலைன்னா கண்டிப்பாக உள்ளே கூட்டின்னு போயிடும். என்றைக்கு ரஃப்பாக இருக்குது, என்றைக்கு இட் இஸ் காம், அது நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் இந்த ஏரியா ஆழமாக இருக்காது. ஆனால் நாளைக்கு இந்த ஏரியா ஆழமாக இருக்கும். ஏன்னா இங்கே மண் இருக்கிறத அந்த அலை வேவ் அந்த சாண்ட் டெபாசிட்டை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி விட்டுரும். ஸோ அங்கே சாண்ட் பார் இருக்காது. முதல் ஒரு 5 அடி 10 அடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் இருக்கும். ஆனால் ஒரு 20 அடி மேலே போனீங்கன்னா அது 20 அடி 15 அடி மேலே இருக்கும். ஸோ ஒருத்தவங்களை நோக்கி நம்ம உள்ளே அப்படியே பார்த்துனே போனோன்னா அது ஃப்ளாட் சர்ஃபேஸோ இல்லை ஒரு கிராஜுவல் ஸ்லோப்போ இருக்காது. நான் சொன்ன மாதிரி 5 அடி இருக்கும், திடீர்னு 10 அடி போகலாம். அங்கே நம்ம மாட்டிக்கணும்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்போ 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பாங்க. இப்போ அவங்க கடலில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டால் உடனே என்ன பண்ணணும்? உடனே யூ ஷவுட் ஃபார் ஹெல்ப், கத்தணும். ஸோ அது நம்ம போலீஸ் இருக்காங்க, இங்கே மீன்காரங்க இருக்காங்க, லைஃப் கார்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கத்தி அவங்கள கூப்பிட்டுன்னு அவங்கள காப்பாற்ற சொல்லலாம். ஒருத்தங்க தண்ணியில் முழுகிட்டா நம்மளும் தண்ணியில் இறங்கி தான் காப்பாற்றணும்னு இல்லை. ஒரு புடவை இல்லைனா ஒரு துப்பட்டா இல்லை ஒரு கயிறு தூக்கி போட்டுட்டு அவங்கள இழுத்துன்னு வரலாம். ஓகேங்களா? இல்லைனா ஒரு ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட், தெர்மோகோல் இல்லைனா ஒரு சைக்கிள் டியூப் இல்லை ஒரு டயர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு அவங்கள கூட்டின்னு, இல்லை ஒரு அம்ப்ரெல்லா அதை நீட்டிட்டு அவங்கள கூட்டின்னு போகலாம். ஏன்னா நம்ம அவங்க கிட்ட போகும்போது அவங்க நம்ம கையை பிடிச்சி அவங்க நம்மளையும் உள்ளே அமுக்கிட்டு நம்ம மேலே ஏறி அவங்க 2 பேரும் நம்ம சேர்ந்து தண்ணியில் முழுகிடுவாங்க. அதுக்கு தான். ஸோ அதை மீறி ஒன்றுமே இல்லைனா நம்ம ஷர்ட் இல்லை பேண்ட்டை கழட்டி ஒரு க்ளோதிங் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு அவங்கள புல் பண்ணலாம். அதெல்லாம் இல்லை, உரம் கையில் காப்பாற்றணுன்னா எப்போவுமே ஃப்ரண்ட்லேருந்து போகாமல் யூ ஸ்விம் இந்த சைடுலேருந்து போயிட்டு பின்னாடி போய் அவங்கள பிடிச்சி காப்பாற்றணும். எங்கே பிடிக்கணும்? தலைமுடி பிடிக்கக்கூடாது. தலைமுடி பிடிச்சா தலைமுடியில் பிடிச்சி ஒரு மினிமம் 5 மீட்டர் 10 மீட்டர் அவங்களை கொண்டு வந்தாலே ஸ்பைனல் கார்ட் முது எலும்பு டிஸ்லோகேட் ஆகிடலாம். உயிர் போகாது. ஆனால் லைஃப் லாங் ஒரு வீல் சேரில் இருக்கணும், இல்லை ஒரு பெட்டில் இருக்கணும், படுத்த படுக்கையாக இருக்கணும். அவங்களால நடக்க முடியாது, கார் ஓட்ட முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? தலையில் பிடிக்கலாம், அக்கல் அடியில் பிடிக்கலாம், இல்லைனா சின் டோப் பிடிக்கலாம். இங்கே வாயில் இப்படி பிடிச்சி காப்பாற்றலாம். இந்த 3 விதத்தில் காப்பாற்றலாம்.